சோத்ரா 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 அப்பா உன்னை சோத்திரிக்கிறேன். நல்லவரே உனக்கு சோத்ரம் அப்பா. உனக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நல்ல நாளுக்காக நன்றியோடு உன்னை துதிக்கிறேன் சுவாமி. சோத்திரிக்கிறேன் அப்பா. உன்னை உயர்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், கொண்டாடுகிறேன் அப்பா. உனக்கு நன்றி 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 ஆண்டவரே. சோத்திரிக்கிறேன் உன்னுடைய வல்லமை உள்ள நாமத்துக்காக சோத்திரம். ரத்தத்தினால நாங்கள் ஆண்டவரே ரத்தத்தை கொண்டு உன்னோட சமூகத்தில் நாங்கள் வருகிற சுவாமி. ஹல்லேலூயா. தடைகளை எல்லாம் நீக்குகிற தேவனுக்கு நன்றியோடு துதிக்கிற சுவாமி. அப்பா அக்காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. காரியம் மாறுதலாக முடியட்டும். சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அதமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலப்பா. சோத்திரிக்கிற இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே உன் சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய நல்ல கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிற சுவாமி. அப்பா சோத்திரம். இந்த காரியங்களை என் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவு பெரிய உன்னோட பிரசன்னம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே நீங்க மாத்திரம் ஆளுகை செய்யுங்க. எங்களை மறைச்சுக்கோங்க கர்த்தர். உயர்ந்து எழுந்திருப்பீராக சொல்லி ஜெபிக்கிற எங்களை மறைச்சுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். எல்லா துதிகார மகிமனும் செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. Stotram, 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 stotram. Praise to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Glory to God, glory to God. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு பழைய பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள் ஒன்று சேர்ந்த தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பேர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபே, பெரியவனாக்கியதும் உங்க கிருபே. பேர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபே, பெரியவனாக்கியது உங்க கிருபே. கிருபே 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபே, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபே. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபே, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபே. கிருபே 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபே, காயங்களை கட்டியது உங்க கிருபே. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபே, காயங்களை கட்டியது உங்க கிருபே. கிருபே 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய தாசி இப்பொழுது சிஸ்டர் நாச்சிமா
கிறிஸ்டின் அவர்களே, சாச்சியம்மா கிறிஸ்டின் அவர்களே அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள், ஒன்று சேர்ந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வரும்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிங்க. வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். 2-3 பேர் எங்கே இருந்தாலும் அவங்க மத்திய தேவன் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் அவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, நம்ம சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பிள்ளைங்களே, அவருடைய வருகை சமீபமாக இருக்கிற நாட்கள் இதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஹல்லேலூயா. அவருடைய வருகை சிறிது நேரம் தாமதமாகி விட்டதுனாலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களே, கர்த்தருடைய தாசி இப்பொழுது வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாமும் அவங்களோடு சேர்ந்து இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்ம மத்திய வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால திரும்பவும் இன்னொரு விஷயம் உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த 7ஆம் தேதி புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவித்து கொள்ளுகிறேன். முதலாவது சிஸ்டர் ரோசலின் சுரேஷ் சிஸ்டருக்கும் கூட இருக்கிற எல்லா அட்மினுக்கும் கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளுகிறேன். அது மாத்திரமல்ல, நல்ல நல்ல ஆண்டவராக இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளை தெரிவித்து கொள்ளுகிறேன். இன்னைக்கு தியானத்துக்காக நாம் தெரிஞ்சு கொண்ட வசனம் ஆமோஸ் 4:12 ஆயத்தம். அதாவது செய்தியின் தலைப்பு ஆயத்தம். ஆமோஸ் 4:12 இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் கொடுக்கிற இந்த 21வது வருஷத்துல கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பின் வார்த்தை, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பழைய வருஷங்களே ஏராளமான பாடுகளும் கஷ்டங்களும் நாம பட்டோம். ஆனா இந்த புதிய வருஷத்துல நம்மளை ஆயத்தமாக நம்ம இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஆயத்தத்துக்கு நாம பாத்திரவான்களாக நாம நடந்து கொள்ளணும். ஆண்டவரே அநேக ஜனங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும்படியாக எல்லாருக்கும் ஒரு ஆயத்த செய்திகளை கொடுத்து எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகணும், எல்லாரும் ரெடி ஆகணும். கர்த்தரோட வருகை சமீபமாயிடுச்சு, அதுக்காக எல்லாரும் ரெடி ஆகணும். அதுக்காக நம்மளை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு முன்னாலே அவர் நமக்காக நிறைய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டாங்க. அது என்னன்னு முதலாவது வேதத்தின் ஆதாரத்தின் வழியாக நமக்கு அதை முதலாவது பார்க்கலாம். ஆண்டவர் நமக்காக என்னென்ன ஆயத்தப்படுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப கடைசி காலத்துல தான் நீ ஆயத்தப்படுங்க சொல்லி இருக்கிறாங்க. நமக்காக என்னென்ன ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு நம்ம முதலாவது பார்க்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தினாங்க. 100 வருஷத்துல 100 வயசு ஆகும்போது ஒரு மகன் பிறந்தா, ஈசாக்கு. அந்த மகன் பிறந்து வாலிப வயது போகிறதுக்கு முன்னாலேவே எனக்கு அவனை பலி கொடு அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு தடைய சொல்லாதபடிக்கு பலியிடுறதுக்காக மோரியா மலையில மகன் கையிலே விறகை கொடுத்து மேலே போயிட்டு இருக்கிறாங்க. மகன் கேட்கிறான், கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, தகப்பனே எங்கே ஆடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், யெகோவா ஈரேன்னு சொல்லி அன்னைக்கு பேர் வைக்கிறாங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி 2 பேருமாக மேலே போறாங்க. அப்போ அந்த மகனுக்கு பதிலாக மகனே கை காலு கட்டி பலிபீடம் கட்டி பலிபீடத்தின் மேல் படுக்க வச்சது. கத்தி ஓங்கும் போதே ஆண்டவர் சொல்றாங்க, அப்ரஹாமே பிள்ளையாண்டின் மேல உன் கையை போடாதே அப்படின்னு சொல்லி. உடனே அப்ரஹாம் கண்ணுகளை ஏறெடுத்து பார்க்கும் போது ஒரு ஆட்டுக்குட்டி கொம்புல சிக்கிக்கொண்டு புதர்ல சிக்கிக்கொண்டு அங்க இருக்குது. கர்த்தர் அந்த மகனுக்கு பதிலாக அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தினாங்க. அல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்ரஹாமுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை அங்க ஆயத்தப்படுத்தி வச்சாங்க. கல்வாரி சிலுவையில நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, அவர் எல்லாம் நம்மளோட காரியங்களுக்காக, விடுதலை கொடுக்கறதுக்காக, நம்மளோட ஜெயத்துக்காக
காரியத்துக்காக ஆண்டவர் சிலுவையிலே ஆட்டுக்குட்டியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பலி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு ஆயத்தத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். மோசே காலத்துல யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம் நாம வாசிக்கும் போது, மாறாவின் இடத்துல, அதாவது அவங்க செங்கடலை எல்லாம் செங்கடல் வழியாக உலர்ந்த தர வழியாக நடந்து வந்த சந்தோஷமாக 3 நாள் பிரயாணம் பண்ணதே மாறாங்கிற இடத்துல வந்துச்சு. அந்த இடத்துல வரும்போது மிருக ஜீவனங்களுக்கு மனுஷர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம எல்லாமே அவங்க தாகம் எடுத்துச்சு. ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்குது, தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஒரு துறவு இருந்தது, மாறாங்கிற இடத்துல ஒரு துறவு. அங்க தண்ணி கசப்பா இருந்தது, குடிக்க முடியாம போயிடுச்சு. ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்குது. மோசே ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க. ஆண்டவர் ஒரு மரத்தை காமிச்சாங்க. அந்த மரத்தை தூக்கி உள்ளே போட்ட போது அந்த தண்ணீர் மதுரமாக மாறிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மாறா போற கசப்புகள் மாறதுக்காக கல்வாரியில் ஒரு மரம் இருக்குது, இந்த சிலுவை மரம் இருக்குது, இயேசுங்கிற அந்த மரம் இருக்குது. அதே மாதிரி நமக்காக அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு அந்த இடத்துல ஒரு மரத்தை ஆயத்தப்படுத்தின பிரகாரம் அவங்க வருவாங்க, இது வழியா வருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் ஏற்கனவே மரத்தை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. நமக்காக ஆண்டவர் முன்னமே மரங்களை ரெடியாக, நம்மளோட கசந்த காரியங்கள், நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் மாறுவதற்காக, நம்ம வாழ்க்கை மதுரமாக இருக்கணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குது. ஒருத்தன் போலும் கெட்டு போறது அவருடைய சித்தம் அல்ல. அப்படியாக கர்த்தர் அந்த மதுரமான தண்ணீரை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மூணாவதாக ஆண்டவர் நமக்கு இன்னொருத்தர் நம்ம பார்க்கும்போது, ஏலியாவை கர்த்தர் போஷிக்கிறதுக்காக ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்னு சொல்லி 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சாரிபாத் ஊர்ல ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டு இருக்கிறேன் உன்னை போஷிக்கும்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாங்க. அந்த கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சனால நான் விவரமா சொல்ல விரும்பல. ஏலியாவுக்காக கர்த்தருடைய ஊழியக்காருக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதே நம்ம கண்ணு காணவும் இல்லை, நம்ம செவி கேட்கவும் இல்லை, நம்ம இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. 1 கொரிந்தியர்ல இருக்குது அந்த வசனம். நம்ம கண்ணு காணலைங்க, நம்ம எத்தனையோ இருக்குது, நமக்கு அதெல்லாம் மறவா இருக்குது. இதெல்லாம் அவங்க ஏலியாவு நினைச்சதா? ஒன்றும் கிடையாது. மோசம் நினைச்சதா? அப்ரஹாம் நினைச்சாங்களா? இப்படி எல்லாம் இருக்காங்க, யாருமே நினைக்கலையே, கர்த்தர் செய்தாங்க. அடுத்ததாக இன்னொரு மனுஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். யோசேப்பு காரியங்களை பார்க்கும்போது, யோசேப்பு தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக நல்ல பயபக்தியோட நல்ல மகனா வளர்ந்து வந்தது. அவருக்கு வந்த பாடுகள் பாருங்க, ஜெயிலில் அடைக்கப்பட்டது, கிணத்துல தூக்கி போட்டுச்சு, போத்திபாரன் வீட்டுல வீண் பழிகளை சுமந்தாச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. கடைசி நேரத்துல அவர் ராஜஸ்தானத்துல, அது பிரதான மந்திரியாக, பிரதமனாக அங்க உயர்த்தப்பட்டுச்சு எகிப்துல. அப்ப சகோதரர்கள் எல்லாம் பணிந்து முறையிடும் போது சொல்றாங்க, இல்ல பயப்படாதுங்க, கர்த்தர் நமக்கு ஜீவ ரட்சணை கொடுக்கும்படியாக என்னை முன்னமே இங்க அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. கர்த்தர் ஜீவ ரட்சணை கொடுக்கும்படியாக, இஸ்ரவேல் அழிந்து போக கூடாது, தேசமெல்லாம் பஞ்சம் நாசம் எல்லாம் அழியுது, ஆனா அழியாதபடிக்க முன்னமே யோசேப்பை அங்க பிரதமராக, தலைவனாக, அந்த தேசத்து தலைவனாக அங்க அவரை ஏற்படுத்தினாங்க. அந்த கோசன் நாட்டு பூரா நம்ம இஸ்ரவேல் ஜனங்களாக அங்க வாழ்ந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 49:20 நாம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நான் பார்க்கும்போது, ஆதியாகம புஸ்தகத்துல நோவாவின் காலத்துல அப்படித்தான் பேழை ஆயத்தப்படுத்தினாங்க. ஜனங்களோட பாவம் பெருகி பரலோகம் வரை எட்டுது. அவங்களோட பாவத்தின் உச்சகட்டம். ஆண்டவருக்கு சகிக்கல, எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணும்போது நீதிமானான நோவாவை தெரிஞ்சு கொண்டாங்க. நோவா 120 வருஷம் பேழை கட்டுனாங்க, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினாங்க. ஒருத்தன் கூட செவி கொடுக்கல, எல்லாரும் கெட்டு போயிடுச்சு. ஆனால் கடைசியில கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாங்க. அவங்க குடும்பத்தை 8 பேரை மட்டும் ரட்சிச்சாங்க. அந்த பேழையை ஆயத்தப்படுத்தினாங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியமும் நமக்கு ஆயத்தப்படுத்திட்டே வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப ஆமோஸ் புஸ்தகத்துல 4:12 எழுதி இருக்குது, நீ உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்து.
ஆமோஸ் புஸ்தகத்துல 6ஆவது வசனத்திலிருந்து 4-6 நாம ஒன்னொன்னா வாசிச்சு பார்க்கும்போது ஓரோ இடத்துல எழுதி இருக்குது, நீங்கள் என்னிடத்தில் திரும்பாம போனீங்க, நீங்க என்னிடத்தில் திரும்பாம போனீங்க, நான் தண்ணி கொடுக்காம இருந்தது ஜனங்க, அவ்வளோ நீங்க கஷ்டப்பட்டீங்க, தண்ணீருக்காக அலைஞ்சு திரிஞ்ச, பட்டயம் அனுப்பினேன், வாலிபர் கொலை பண்ணேன், உங்களுக்கு கொள்ள நோய் அனுப்பினேன், எத்தனை காரியங்கள் செய்த, இதெல்லாம் கண்டு நீங்க மனம் திரும்பல. ஆனாலும் என்னோட வார்த்தையை நீங்க கேளாம போனீங்க. 6ஆவது வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், இதுல எல்லாம் நீங்க கேளாம போனீங்க. 11 அப்படிதான் எழுதியிருக்கேன், கேளாம போனீங்கன்னு சொல்லி தேவன் அங்கலாய்க்கிறதாக நம்ம பார்க்கலாம். 12ஆவது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக எழுதியிருக்குது, ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாய் உனக்கு நான் செய்வேன், இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியால் உன் தேவனே நீ சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்க. போன வருஷங்களிலெல்லாம் எத்தனை வெள்ளங்கள், எத்தனை வருஷமாக தண்ணீர் வந்து ஜனங்க நிறைய அழிஞ்சு போயிடுச்சு, பொருளாதாரம் எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு, எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இந்த கொள்ள நோய் வந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போயிடுச்சு. இத்தனை வந்தும் ஜனங்கள் ஆண்டவரை தேடாம இருக்கிறாங்க. நாம தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கன்னு சொல்லி கர்த்தர் எச்சரிப்பு வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அருமை ஆண்டவர் கூட நமக்கு புதிய ஏற்பாட்டிலே ஒரு உபமை எழுதி வச்சிருக்காங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் அவர் கொடுத்த ஒரு உபமை தான் அது. 5 கன்னிகை புத்தி உள்ளவங்களாக அவங்க ஆயத்தமாக எண்ணெய் கையில் எடுத்துட்டு போய் ஆயத்தமாக ஆண்டவருக்கு எதிர்கொண்டு, எஜமானனே ராஜாவை எதிர்கொள்றதுக்காக எண்ணெய் ஆயத்தத்தோடு கையில் எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஒரு கல்யாணம் ஆகிற பெண்ணு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிற்பாடு அவளை எப்படியெல்லாம் ஆயத்தமாகும், அன்னையிலேருந்து கனவு காண ஆரம்பிப்பா. பியூட்டி பார்லர் போவா, பியூட்டி பார்லர் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா, கடைகளுக்கு போவா, அது எடுப்பா இது எடுப்பா, சாரி கலரா, செருப்பு, நெயில் பாலிஷ், அது இதன்னு சும்மா நகைகளை எல்லாம் விதமாக அவள் ஆயத்தமாயிருக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஆயத்தமாய் இருக்கணும். ஒரு பொண்ணு, அதாவது கன்னிகை, அதாவது அது மேல சபைங்கிற மணவாட்டி, நாம எல்லாம் சபை மணவாட்டியா இருக்கோம், நாம ஆயத்தப்படணும்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஆண்டவர் நமக்காக எத்தனை ஆயத்தப்படுத்தினாங்க. அப்ப நாமளும் ஆயத்தத்தோடு தான் அவரை பார்க்கணும். ஒரு பெரிய மினிஸ்டரோ யாராவது ஒரு பெரிய ஆட்களோ நம்ம ஊர்ல வந்தீங்கன்னாக்க நம்ம எவ்வளவுமாக அந்த வீதியெல்லாம் சுத்தப்படுத்துவாங்க. அங்க இருக்கிற குடிசைகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடாது, அதெல்லாம் எடுத்துட்டு மாற்ற சொல்லுவாங்க. நல்ல கலரா நல்ல நீட்டா அந்த வீதியே சரி பண்ணுவாங்க. நம்ம வானத்தையும் பூமியை உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுக்கு சந்திக்கிறதுக்கு நம்ம எப்படியாக ஆயத்தப்படணும், அது ஒரு நாள் நம்ம மறந்து போக கூடாது. கல்யாண பெண்ணன்னு சொல்லும் போதே ஒரு வசன ஞாபகத்தில் வருது. எஸ்ஸர் எடுக்கும் போதே, எஸ்ஸர் புஸ்தகத்துல பார்க்கும் போதே, எஸ்ஸர் ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜாவை திருமணம் பண்ண போகிறதுக்கு அவள் 1 வருஷம் அவள் ஆயத்தமாய் இருந்தது. 1 வருஷம் தன்னை சுத்திகரிச்சு கொண்டது. வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் நல்ல துணி நல்ல விதமான காரியங்களை கொண்டு அவள் 1 வருஷம் அவள் சுத்தமாய் இருந்தே அவளை சுத்திகரிச்சு கொண்டேன்னு சொல்லி எஸ்ஸர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவளை மகா ரூபவதியாயிருந்தது, மகா அழகுள்ளவளாயிருந்தது. அவளுக்கு எல்லாண்ட கண்ணிலும் தயவு கிடைச்சதுன்னெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏகாய்ங்கிற ஒரு மனுஷன், அதாவது கன்னி மடத்தை காவல் காக்கிற ஒரு மனுஷன் தான் அந்த காரியங்கள் எல்லாம், அந்த கன்னிகளை எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அவளோட நேரம் வரும்போது ராஜாவினிடத்தில் போகும்போதே எந்த டிமாண்டும் அவ பண்ணவே இல்லை. எஸ்ஸர் 2:15 பார்க்கும்போது டிமாண்ட் எதுவும் பண்ணல. அவளுக்குள்ள இருந்த சுபாவ குணங்கள் என்ன, தாழ்மை, அவளுக்கு கீழ்ப்படுதல் உண்டு. தகப்பன் வீட்டில் சித்தப்பன் வளர்த்தும் போதவே அவளுக்கு ஒரு கீழ்ப்படுதல், சொல்படி கேட்டு வளர்ந்தவள். அவளுக்குள்ள கீழ்ப்படுதல் இருந்தது. அது அவளோட ஒரு குணாதிசயம். அது கர்த்தர் இதெல்லாம் நம்ம ஆயத்தப்படுத்துகிற வேண்டிய காரியங்கள் தான். அதனால கர்த்தர்
நம்மளை ஆயத்தப்படுத்தணும். நம்ம ஆயத்தமாய் இருக்கணும். அவருடைய வருகை சமீபமாயிடுச்சு. எதிர்கொண்டு போகும்போது ஐயோ நான் இந்த வேலை முடிக்கலையே, இது செய்யலையே, நீ பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலையே, நீ வீடு கட்ட முடியலையே, அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நாம ரெடியா இருக்கணும். எந்த நேரம் நம்ம ராஜா வருவாங்க, இயேசு கிறிஸ்து வானத்தில் வெளிப்படுவாங்க, அப்போது நாம அவரை எதிர்கொண்டு போகிறதுக்கு நாம் ஆயத்தமாய் இருக்கணும். சங்கீதம் 45:10 இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆனால் நீ கேளு, கவனிச்சு கேளு, உன்னுடைய தகப்பன் வீடையும் நீ மறந்து விடு, அப்போதான் ராஜா உன்னில் பிரியப்படுவாங்க. தகப்பன் வீடுனா என்னங்க? தகப்பன் வீடுனாக்கா நம்ம பாரம்பரிய பழக்க வழக்கங்கள், நம்ம பழைய சுபாவங்கள், இதெல்லாம் நம்ம கழைச்சு போடணும், அதெல்லாம் இல்லாது பண்ணணும். அப்பதான் ராஜா உன்னில் பிரியப்படுவாங்க. புது மனுஷியாக நம்ம மாறப்படணும். புதிய ஒரு மறுரூபத்துக்குள்ளர நம்ம செல்லும் போது ராஜா உன்னில் பிரியப்படுவாங்க. எஸ்தர் அப்படி பண்ணாங்க. அவளோட தகப்பன் வீடு காரியங்கள் எல்லாம் அவளை விட்டு விட்டான். அவ புதிய ஒரு மாற்று அவளுக்குள்ளே உண்டாயிடுச்சு. அப்பதான் ராஜா அவளுக்குள்ளே பிரியப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 3:4 சொல்லப்படுகிறது. அழியாத அலங்காரம் தான் நமக்கு முக்கியமானதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அழியாத அலங்காரம் அப்படின்னு சொல்லும் போது என்ன, இருதயத்தில் மறைஞ்சிருக்கிற சாந்த குணம் அப்படின்னு சொல்லி, அழியாத அலங்காரமாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி தேவன் சொல்லப்படுகிறது. அதாவது மறைஞ்சிருக்கிற குணம், அழியாத அலங்காரம். இந்த மனுஷன் பார்க்கும்போது முகத்தை தான் பார்க்கறாங்க, நல்ல அலங்காரம், அது சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத அலங்காரம் உள்ள இருக்கிற சுபாவங்கள் தான் அமைதல், சாந்த குணம், தயவு. அப்படி கலாத்தியர் 5:22 சொல்லப்படுகிற அந்த சுபாவ குணங்கள் நமக்குள்ள காணப்படணும். அப்போதான் ராஜா நம்மளுக்குள்ள பிரியப்படுவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த சுபாவ குணங்கள் நமக்குள்ள இருக்கணும். அன்பு ஆயிருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். இந்த கனியெல்லாம் நமக்குள்ள இல்லைனாக்கா தேவன் நம்மளை இந்த கனியெல்லாம் இல்லைனாக்கா ஆண்டவர் பார்த்துட்டு ஒரு கனியும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் வெறுத்து சபிச்சுட்டு போயிடுவாங்க. கனி கொடுக்கறவங்களாக நம்ம மாறணும். கனி நமக்குள்ள காணப்படணும். ராஜாவுக்கு மன திருப்தி சமாதானம் அடையிறதுக்கு நமக்கு ஒரு கனி ரொம்பவே முக்கியம். அந்த கனி, அந்த அலங்காரம், அழியாத அலங்காரமாயிருக்கிற கனிகள் நமக்குள்ள காணப்படும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்க அவர் இந்த காரியங்கள் எல்லாம், இந்த ஆயத்தங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கணும். ஆயத்தத்தோடு இருந்தா மட்டும்தான் ராஜா நம்மளுக்குள்ள ராஜா வானத்தில் வெளிப்படும் போது நம்ம எதிர்கொண்டு போக முடியும். மிக 6:8 ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. மனத்தாழ்மையா இருக்கணும், நியாய செய்து இரக்கத்தை சிநேகிக்கணும். இதுதானே நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், மனத்தாழ்மையானே நான் உன்னிடத்தில் கேட்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லும். மனத்தாழ்மையாக இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லவோ நான் வேற என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. மனத்தாழ்மையாய் இருக்கணும், நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மளிடத்தில் கேட்கிற காரியங்கள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கிற வேண்டிய சுபாவ குணங்கள். அப்பதான் கர்த்தர் நம்மளே நம்ம இந்த உலகத்தில் ஆயத்தமானேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எஸ் அப்படிங்கிற ஒரு சரி அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை போடுவாங்க. இப்போ இன்னும் வேற 2-3 பெண்கள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் ஆயத்தமாயிருந்தேன்னு சொல்லி நான் பார்க்குறேன். ரூத்தே ஆயத்தமானாங்கன்னு சொல்லி, ரூத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியாத ஒரு விதவ பெண்ணு. அவள் நல்ல தன்னோட தகப்பன் வீடையெல்லாம் மறந்துட்டு தன் தேவ ஜனத்தோடு சேர்றதுக்காக தன் மாமியோடு கூட பெத்லகேமுக்கு வந்தேன்னு நமக்கு தெரியும். 3:3 என்ன சொல்லப்படுகிறது, போவாசை சந்திக்கும்படியாக அவள் போறாங்க. போகும்போது என்ன அவங்க மாமி சொல்றாங்க, என் சொல்படி